Hi friends, welcome to Chennai food. கேழ்வரகு மாவுல பாத்தீங்கன்னா நிறைய கால்சியம், அயன், நியூட்ரிஷன் எல்லாமே நிறைய இருக்குதுங்க. அந்த கேழ்வரகு மாவை நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் இந்த கேழ்வரகு மாவை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவுல பயன்படுத்தலாம். அந்த கேழ்வரகு மாவை வச்சு ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தை சூடுபடுத்தியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக துருவி எடுத்த பூண்டு 4-5 பற்களை நான் துருவி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். 2-3 சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக அதில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடை மிளகாயை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்கள் கிட்டக்க பட்டாணி இல்லைனா ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் இந்த காயை வதக்கி விட்டுடுங்க. காய் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். காய் நல்லா வேகணும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம கேழ்வரகு மாவை கலந்து வச்சுக்கலாம். சாதாரணமாக சூப் செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேழ்வரகு மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது, நல்ல ப்ரோட்டீன், அயன் இதெல்லாமே நிறைய இருக்குது, நிறைய மினரல்ஸும் இருக்குது. இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் நான் கேழ்வரகு மாவு தான் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம தண்ணி சேர்க்கும்போது அப்படியே கட்டி தட்டினா போல் ஆகிடும். நான் செய்கிற சூப்பு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா வெஜிடபிள்ஸும் அதிகப்படுத்திக்கோங்க, கேழ்வரகு மாவையும் அதிகப்படுத்திக்கோங்க. சிறுதானியங்களில் ரொம்பவே முக்கியமானது கேழ்வரகும் கூட. சிறுதானியத்தை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வரும்பொழுது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இப்போ கட்டிகள்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியாக கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். காய் வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நசிச்சு கூட பார்த்துக்கலாம். நல்லா துண்டாக நசுங்குது பாருங்கள். நான் பீன்ஸை தான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கேழ்வரகு மாவு அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் தங்கிடும். நல்லா தண்ணியாக கரைச்சிட்டும் சேர்த்துக்கணும். நான் இப்போ ஊற்றிக்கிறேன். இதை வெஜிடபிளில் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கேழ்வரகு மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நமக்கு சூப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சூப்பை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் இதுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் கால்சியம், மக்னீஷியம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்பவே வலுவாக இருக்கும். எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தாலே அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. சுகர் பேஷண்ட்டும் அடிக்கடி இந்த கேழ்வரகு மாவை வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். அடை செஞ்சு சாப்பிட்லாம், சூப் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் கேழ்வரகு மாவை பயன்படுத்தி. ராகி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். கேழ்வரகு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கிறேங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
தேவையான அளவு தண்ணி நம்ம முதலே சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கலை. சூப்போட பாருங்கள் திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இந்த திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும். இந்த கேழ்வரகு மாவு பார்த்தீங்கன்னா உடனே வெந்துடும் சட்டுன்னு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குதுன்னு. இந்த சமயத்தில் நீங்கள் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் கொத்தமல்லி தழை தான் தூவ போகிறேன். கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கேழ்வரகு சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான சூப் இது. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த கேழ்வரகு மாவில் நிறைய கால்சியம், மக்னீஷியம், அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வளர்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் கூட நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்புன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான கேழ்வரகு மாவை வச்சு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.